இந்தியாவில் ஒரு சேஃபான பாத்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடுற ஒரே ரீசன்னால் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $10 மில்லியன் லாஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி ரெவென்யூ ஆகுதான். யூஎஸில் ஒரு நல்ல க்ளீன் பாத்ரூம் இருக்கிற வீடு டர்ட்டி பாத்ரூம் இருக்கிற வீடை விட ஒரு வருஷத்துக்கு $8,000 ஜாஸ்தியாக சேவ் பண்ணுது. ஸோ ஜப்பானில் ஒரு டாய்லெட் கார்டு கவாயோ நோ கமி உசுசாமா மேயோ அப்படின்னு கூட இவங்களை சொல்லுவாங்க. இவங்களோட பர்பஸ் வியாதியிலேருந்தும் அப்புறம் அசுத்தங்கள்லேருந்தும் மக்களை காப்பாற்றுறது தான். ஸோ இவங்களோட இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா டாய்லெட் தான். ஸோ அதை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, இதே கார்டு தான் குழந்தை பிறப்புக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் அதே மாதிரி உங்களோட நல்ல விளைச்சலுக்கும் அசோசியேட் பண்ணி கும்பிட சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் குடும்பத்தோட உடல் வளம் நல்லா இருக்கணும், உங்களுக்கு ஃபினான்ஷியலி பெட்டராக இருக்கணும், உங்கள் ஃபினான்ஷியல் ஹெல்த் பெட்டராக இருக்கணும் அப்படின்னா இந்த கடவுள் இருக்கிற இடம், அதாவது உங்கள் டாய்லெட்டை நீங்கள் சுத்தப்படுத்துங்க அப்படின்னு ஜாப்பனீஸ் கல்ச்சரலாகவே ஒரு ஹேபிட்டை என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த லாஸ்ட் 35 வருஷமாக டாய்லெட்டை க்ளீன் பண்ணதே கிடையாது. இதெல்லாம் வேலைக்காரமாக செய்வாங்க அப்படி தான் நான் அப்ரோச் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த அப்ரோச் ரொம்பவே தப்பு. நம்மளோட டாய்லெட்டை நம்ம தான் க்ளீன் பண்ணணும். இது நம்ம லைஃபையே மாற்றக்கூடிய பொட்டென்ஷியல் உள்ள ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் எப்படி உணர்ந்தேன், அதோட ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இவன் ஆஸ்திரேலியா வந்துட்டான், அதனால் இவனுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால தான் இவன் டாய்லெட்டை இவனை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்கிறது ரீசனாக இருந்தாலும் அது ரீசன் கிடையாது. உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறது இப்போ சொல்கிறேன். நம்பர் 1, டாய்லெட் கிளீனிங் கேன் இம்ப்ரூவ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த காம்பவுண்ட் எஃபெக்ட். இப்போ உங்கள் டாய்லெட்டை நீங்கள் க்ளீன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட காம்பவுண்ட் எஃபெக்ட்டுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு மொதல் நாளில் நீங்கள் குளிக்க போய்ட்டு அந்த ஈர துணியை எடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த நாளே அது ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே கொஞ்சம் நம்ம ஷாம்பு கொட்டிடுச்சு, அதை நம்ம க்ளீன் பண்ணல, அப்புறம் அங்கங்கே முடி வந்துச்சு, அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது இன்க்ரீஸ் ஆகிட்டு உங்கள் டாய்லெட் ரொம்ப சீக்கிரமே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும், ஈரப்பதம்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதே போல் உங்கள் கமோடை நீங்கள் தரோவாக அப்பப்போ க்ளீன் பண்ணல அப்படின்னா முதல்ல எல்லோ கலரில் ஆகும், அப்புறம் அப்படியே ப்ரௌன் ஆகி அப்புறம் பிளாக் ஆகி அப்புறம் கன்றாவி ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேட்டில் உங்கள் டாய்லெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணும் அப்படிங்கிற மோட்டிவேஷனே வராது. ஏன்னா அது ஒரு ஹிமாலய டாஸ்க்காக தெரியும், ஒரு அருவருப்பான டாஸ்க்காக தெரியும். ஸோ இதுதான் நான் சொன்ன இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட். இப்போ இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் எனக்கு எதுக்குடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, நான் சிப்பில் காசு போடுறது, அப்புறம் என்னோட ஹெல்த் ரிலேட்டட் ஹேபிட்ஸு, இது எல்லாமே நான் காம்பவுண்ட் எஃபெக்டோட பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் நான் செய்கிறேன். ஏன்னா இப்போ நான் கரெக்டான ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறேன், என்னோட பாடிக்கு ஏற்ற மாதிரி நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 10 to 15 இயர்ஸ் டைம் லைனில் இந்த எஃபெக்ட் எல்லாமே பாசிட்டிவாக காம்பவுண்ட் ஆகி எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. ஆனால் இந்த 10 to 15 இயர்ஸுங்கிறது ஒரு பெரிய டைம் ஹொரைசன்ங்கிறதுனால எனக்கு அது பார்க்கறதுக்கு முடியல. என் ஃபினான்சஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது எனக்கு தெரியல. ஸோ அதில் என் நம்பிக்கை கம்மியாயிடும். ஸோ உங்களுக்கு காம்பவுண்ட் எஃபெக்ட் மேலே நம்பிக்கை வேணும் அப்படின்னா இது ஒரு நல்ல உதாரணமாக ஒரு ரிமைண்டராக எனக்கு இருக்குது. பட் காம்பவுண்ட் எஃபெக்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்கள் டாய்லெட்டை தயவு செஞ்சு க்ளீனாக வச்சுக்கோங்க. நம்பர் 2, டாய்லெட் கிளீனிங் வில் ஹெல்ப் யூ வித் லாங்கர் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ். இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே அந்த வைப்பு சரியில்லை, அங்கே நம்ம ஒரு மாதிரி ஒரு லைட்டாக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி அங்கே போகிறதுக்கு ஹெசிடேட் பண்ணுவோம் இல்லையா? இதே போல் ஒரு பர்சன் இல்லை ஒரு ஃபேமிலி வீட்டுக்கு வராங்க, அவங்க உங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களோட டாய்லெட்டை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங் வந்துருச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப நேரம் அவங்க வீட்டில் தங்கி உங்களோட மிங்கிள் ஆகுறது அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு டிட்டரண்ட் மாதிரி ஆயிரும் உங்களோட நல்லா பழகிறதுக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். ஒரு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட் உங்களோட வீட்டுக்கு தங்கணும்னு நினைக்கிறாங்க. பட் உங்களோட டாய்லெட்ஸ் க்ளீனாக இருக்காது அப்படிங்கிற ஒரு கன்சிடரேஷனால் அதை அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது லாங்கர் டேர்மில் உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட அமையலாம். இதை அவங்க டைரெக்டாக உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. பட் உங்களுக்கே உள்ளே அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? உங்களுக்கு லாங்கர் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஓப்பனாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் டாய்லெட்டை க்ளீன் பண்ணுங்கள்.
நம்பர் 3, பாத்ரூம் கிளீனிங் கேன் மேக் யூ ரிச்சர். இப்போ ஒரு பாத்ரூம் வந்து நல்லா க்ளீனாக இருக்குது, மோல்டு ஃப்ரீயாக இருக்குது, பாக்டீரியா ஃப்ரீயாக இருக்குது, கொஞ்சம் ஏரேட்டடாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வைரஸ் ரிலேட்டட் டிசீசஸ்லாம் வராது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ உங்களோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால நீங்கள் ஈஸிலி ஒரு மாதத்துக்கு வந்து 1000 to 2000 rupees வரைக்கும் நீங்கள் வந்து மெடிக்கல் செலவுலேயே நீங்கள் வந்து சேவ் பண்ணிடலாம். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து என் பாத்ரூமை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்ரூமில் எப்படி வச்சுக்கிறோம், அதில் வந்து எவ்வளோ பொருட்கள் வச்சுக்கிறோம், அது மேலே நான் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன். சப்போஸ் ஒரு ஷாம்பு எடுக்கிறோம் அப்படின்னா அது கொட்டாமல் வந்து கரெக்டாக மூடி வச்சுருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேரோடு நான் எடுத்து செய்கிறேன். ப்ளஸ் நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து பாத்ரூம் சர்ஃபேஸஸ்லாம் நீட்டாக இருக்கணும், ஒரு ஐட்டமில் ஒன்று தான் இருக்கணும். அதாவது ஷாம்பு ஒன்று, பாடி வாஷ் ஒன்று, கண்டிஷ்னர் ஒன்று, அதுக்கப்புறம் சோப் ஒன்று, இந்த மாதிரி தான் நான் வந்து பேசிக்காக வச்சுப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னோட மினிமலிஸ்டிக் அண்ட் ஃப்ரூகல் ஆஸ்பெக்ட்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. இதனால் நான் வந்து நிறையா எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்து டெம்ப்ட் ஆகி அந்த மாதிரி மணி வேஸ்ட் பண்ண மாட்டேன். முன்னாடி சொன்ன அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட்னால வந்து மேலே நம்பிக்கை வச்சு இதில் சேவ் பண்ணுற மணி எல்லாத்தையுமே நான் வந்து சிப்பில் போட்டுருவேன். ஸோ அது வந்து க்ரோ ஆகும். ஸோ இன்னவே நான் வந்து பாத்ரூமை ஒழுங்காக வச்சுக்கிறது வந்து எனக்கு வந்து ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியலாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். நம்பர் 4, டாய்லெட் கிளீனிங் கேன் கிவ் யூ அ சென்ஸ் ஆஃப் மென்டல் பீஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட். இப்போ நிறைய பேர் வந்து பி இன் த நவ், மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாத்ரூமை நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாலே அதுவே ஒரு மென்டல் ஹெல்த் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸாக நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப்பாக நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பன் த விண்டோஸ், கொஞ்சம் ஏர் வரட்டும், சன்லைட் வரட்டும். முடிஞ்சால் வந்து வெளியே ஒரு இளையராஜா பாட்டு இல்லைனா ஒரு லோஃபையாக ஒரு சவுண்ட் ஒன்று போடுங்க, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாதிரி. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் காம் டவுன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வந்து சென்டட் கேண்டில் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று லைட் பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து உங்களோட சென்சஸை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, இப்போ நான் இந்த டாஸ்க்கை செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுக்குள்ளே உங்களை இன்வால்வ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 2, செட் யுவர் இன்டென்ஷன் பிஃபோர் யூ ஸ்டார்ட். இதை வந்து நீங்கள் ஓப்பனாக உங்ககிட்டயே நீங்கள் சொல்லணும், நான் வந்து இதை ஏன் செய்ய போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு. ஸோ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஐ எம் கோயிங் டு க்ளீன் மை டாய்லெட் பிகாஸ் ஐ டிசர்வ் அ க்ளீன் டாய்லெட் அப்படின்னு. தேர்டு வந்து clean slowly and with awareness. A monk's guide to clean house and mind அப்படிங்கிறதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களோட வேலையே வந்து உங்கள் மைண்ட்லேயும் உங்கள் வீட்லேயும் இருக்கிற அசுத்தங்களை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அடுத்த அசுத்தம் வரதா செய்யும், அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஒரு அசுத்தத்துக்கும் இன்னொரு அசுத்தத்துக்கும் நடுவில் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மென்டல் கிளாரிட்டி, உங்களோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் உங்களோட ஜாய் இருக்குது அப்படிங்கிறது வந்து மங்க்ஸ் கைடில் சொல்கிறாங்க. அதே போல் தான் உங்கள் டாய்லெட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக டர்ட்டி ஆகிட்டு தான் இருக்கும். நான் என்னோட வேலை வந்து இதை க்ளீனாக வச்சுக்கணும், பிட்வீன் 2 periods ஆஃப் டைம் நான் வந்து அதை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். என்னோட பாதி வீடியோஸ்க்கு வந்து ஐடியாஸே வந்து நான் டாய்லெட்டை க்ளீன் பண்ணும்போதோ இல்லாட்டி ஷவரில் குளிக்கும் போதோ தான் வந்திருக்கு. ஏன்னா அந்த ஸ்பேஸில் தான் வந்து நீங்கள் மிச்ச தாட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் ஓப்பனாக இருப்பீங்க, கொஞ்சம் அண்ட் அந்த டைமில் தான் உங்கள் க்ரியேட்டிவிட்டி வந்து இருக்கிறதுலேயே ஹையஸ்ட்டாக இருக்கும். நம்பர் 4, பேர் யுவர் ஆக்டிவிட்டி வித் அஃபர்மேஷன்ஸ் அண்ட் கிராட்டிடியூட். அதாச்சும் நீங்கள் வந்து ஒரு டாய்லெட்டை க்ளீன் பண்ணும்போது கிராட்டிடியூடும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, சப்போஸ் ஒரு ஷவரை க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா, எங்கள் பசங்களுக்கும் எனக்கும் வந்து சுடு தண்ணிக்கு ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் நிறைய பேருக்கு வந்து ஒரு டாய்லெட் ஆக்சஸே கிடைக்கல அப்படிங்கிறச்சு எங்கள் வீட்டில் 2-3 இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒரு பாக்கியம். அதுக்கு நான் வந்து கடவுளுக்கு இல்லாட்டி எனக்கே ஒரு மாதிரி தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. நம்பர் 5 வந்து செலிப்ரேட் த ஃபைனல் டாஸ்க். நீ வந்து ஒரு பாத்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வெளியே வந்துட்டு அது பளபளக்கிற ஒரு ஒயிட்னஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு சந்தோஷப்படுவீங்க இல்லையா? தட் இஸ் த சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து உங்களோட மூடியும் மாற்றும் அண்ட் இட் வில் கிவ் யூ தி மொமெண்டம் டு டேக்கிள் எனி திங் தட் கம்ஸ். உங்கள் லைஃப்லேயே என்ன பிரச்சனைகள் வந்தாலோ இதை வந்து சால்வ் பண்ணும். ஸோ நான் இப்போ கொடுத்த இந்த டாய்லெட் கிளீனிங் ரிச்சுவலை வந்து நான் ஒரு டேபிள் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன், வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதை சும்மா விளையாட்டுக்காக போடலை, நான் வந்து சீரியஸாகவே சொல்கிறேன். இது ஒரு மைண்ட்ஃபுல்னஸ்க்கு நிஜமாகவே ஒரு ப்ராக்டிஸாக கூட இருக்கலாம். நம்பர் 5, cleaning your toilet will brings you well-being,
productivity, financial health, mental health, sense of control, creativity, order. It boosts your self-respect and discipline and can also change your life. எப்பா சொல்கிறதுக்கே நிறைய இருந்துச்சு. போன எக்ஸசைஸ்லேயே நீங்கள் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் பார்த்துப்பீங்க. அந்த ஒரு பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்போது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு ஸ்டேஜில் நிறைய டாஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு 2-3 years ago என்னோடய ஒர்க் ரிலேட்டடாக வந்து ஓகே நான் இப்போ ஒரு சீனியர் மேனேஜர் ஆகிட்டேன், அதனால் சில வேலைகள்லாம் நான் செய்ய மாட்டேன், இதெல்லாம் வந்து என்னோடய லெவலுக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய தகுதிக்கு ஏற்ற வேலை இல்லை அப்படின்னு நான் அவாய்ட் பண்ண விஷயத்துக்காக தான் நான் வந்து என் மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருப்பேன். ஸோ இது மாதிரி வரும் அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன். ஏன்னா எதுவும் எனக்குள்ளே அது வந்து தடுத்துகிட்டே இருந்துட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் டாஸ்க், என்னோட தகுதிக்கு கீழே இருக்கிற டாஸ்க், இதெல்லாம் வந்து நான் செய்யறதுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் மென்டாலிட்டி வேணும், ஒரு கிரவுண்டட்னஸ் வேணும். அது வந்து எனக்கு இந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுறது வந்து எனக்கு கொடுக்குது. ஏன்னா வந்து இப்போது ஒரு அருவருப்பான ஒரு டாஸ்கையும் நான் வந்து செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னா, என்னோடய ஆஃபீஸில் ஒரு சின்ன டாஸ்க் வந்தாலோ என்னோட தகுதிக்கு ஏற்றது வரலையோ அதெல்லாம் வந்து நான் ரொம்ப யோசிக்காமல் அது செய்யணுமா, அதுக்கு ஒரு அவுட்புட் இருக்கா, இது செய்யலைன்னா இது ஒரு பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு அன்இமோஷ்னலாக திங்க் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு டாய்லெட்டை க்ளீன் பண்ணும்போது என் குடும்பத்துக்காக நான் வந்து செய்கிறேன், என்னோடய ரிலேஷன்ஷிப்ஸ்க்காக நான் வந்து செய்கிறேன், என்னோடய ஓவரால் ஹெல்த்துக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன கோலோடு நான் வந்து ப்ரோக்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. அண்டு நான் சொன்ன மாதிரி பி இந்த நவ்வாக வந்து சில எனக்கு அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் கிடைக்கிது ஃபார் மீ டு திங்க் அண்ட் ஃபார் மீ டு பி க்ரியேட்டிவ். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு இந்த ப்ராக்டிஸ் வந்து எனக்கு ரொம்பவே எனேபிள் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் முன்னாடிலாம் வந்துட்டு என் வீட்டில் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த பாத்ரூமை யூஸ் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது நம்மளை என்னதாவது ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்களோ இல்லாட்டி அந்த அசுத்தங்கள்லாம் பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருன்னு ஒரு முடிச்சிருப்பேன். ஸோ இப்போ எனக்கு அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் இல்லை, கொஞ்சம் ஓப்பனாகவே இருக்கேன் அண்ட் மோர் இன்வைட்டிங்காக இருக்கேன். ஸோ எனக்கே அறியாமல் வந்து நான் இன்னும் ஒரு நல்ல ஹோஸ்ட்டாக, நல்ல ஃப்ரெண்டாக, ஒரு நல்ல பிரதராகவும் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி வந்து உங்கள் ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆக்டிவிட்டியாக கூட இருக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஈவினிங் ஹேபிட்ஸ் வீடியோ பார்த்துருக்கேன், அதை வந்து பாருங்கள். அதை பார்த்துட்டு மார்னிங் ஹேபிட்ஸ் வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் அண்ட் ப்ளாக்.